இந்த வீடியோவில் வந்து மல்டிபேட் பார்க்கலாம். மல்டிபேட்னால் நம்ம வந்து ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். ஒவ்வொரு ப்ரொஃபைலுமே வந்து க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சாலிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மல்டிபேடு. இப்போது பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் எடுத்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். இந்த டேஞ்சன்சி லைன் எடுத்து டேஞ்சன்சி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் ஒரு இன்னர் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ டைமென்ஷன் இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரேடியஸ் அதுக்கப்புறம் இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த சைடு. இப்போ இந்த டைமென்ஷன் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் 130 25 இப்போ வந்து எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3 4 ஸ்கெட்ச் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் மல்டிபேட் 4 வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேடு நம்ம லென்த்தில் வந்து இதை வந்து பேட் பண்ண முடியும். இப்போது இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் ஒரு ப்ளூ கலராக பார்த்தீங்களா ஒரு டாட்டட் லைன் மாதிரி, இதுதான் வந்து இந்த ஸ்கெட்ச்னு அர்த்தம். செகண்ட் இதுதான் வந்து பேஸு. ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது இது வந்து நெக்ஸ்ட்டு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்க்கு வந்து நம்ம பேட் கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20 ஜஸ்ட். ஓகே, இப்போ வந்து பேட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து 0 இருக்கிறதுனால வந்து இங்கே நம்ம ஹாலோ ஒர்க்கு. இன்கேஸ் வந்து எனக்கு இந்த ஸ்கெட்ச் வந்து எனக்கு சாலிடாக வேணும் அப்படின்னா ப்ளூ கலராக இருக்குது, செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மட்டும் நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 20. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ இது வந்து எடுத்துக்கிறோம். இது 20 ப்ளஸ் நம்ம வந்து 52 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 32 ஜஸ்ட். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் அப்டேட். இதை வந்து மல்டிபேடு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சு வந்து எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். இது ஓப்பனாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடாது ஸ்கெட்சு. இப்படி இருந்தால் தான் வந்து மல்டிபேட் பண்ண முடியும்.